வணக்கம் டெக் ஃபேமிலி. ஓப்போ வந்து ஒரு நியூ பிராண்டோட K13 வந்து இறக்கியிருக்கான். நியூ பிராண்டோட இல்லை, பிராண்ட் நியூவாக K13 இறக்கியிருக்கான். சரி, ஓகே. அதில் வந்துட்டு மிட் ரேஞ்ச் மொபைலுக்கு இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு. ஏன்னா அண்டர் 20Kல நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு ஒரு கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பேட்ரி வச்சு இந்த ஃபோன் வந்து கேமிங்க்கு செட் ஆகுமா, இல்லை கேமராக்கு செட் ஆகுமா, இல்லை பேட்டரிக்கு செட் ஆகுமா, இந்த மாதிரி செட் ஆகுமா அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே எனக்கு வந்து நான் வந்து டிசைனை சொல்கிறேன். டிசைன் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்லிம்மான டிசைனு, ஃப்ளாட் ஃப்ரேம், நல்ல கர்வாக கொடுத்துருக்கானுங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு எனக்கு அந்த அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஸ்லிம் டிசைனில் எப்படி 7000 mAh பேட்டரி உள்ளே இறக்குறானுன்றது போக போக எல்லாத்துலேயுமே பேட்டரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க. அப்போ ஸ்க்ரீன் ஆன் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 17 to 18 hours கிட்ட வரும் போல. 1 day மேலே வந்துட்டு தான் நினைக்கிறேன். அது ஏன்னா இது வந்துட்டு ஒரு கேமிங்காகவும் இந்த ஃபோன் செய்யல, ஒரு மாடரேட் யூஸர் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1-1.5 நாள் வரைக்குமே நிற்கும் தான் நினைக்கிறேன். சரி, இதுலேயுமே வந்துட்டு அப்புறம் IP65 கொடுத்துருக்கான். வாட்டர் இண்டஸ்ட்ரிக்கு ஓரளவு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இப்போ டிஸ்பிளே சொல்லிடுங்க 6.67 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rate. இதோட பீக் 1200 நல்லா சன்லைட்டில் இந்த மாதிரி ஓரளவு ஓகே தான் இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு. 18K பட்ஜெட்டுக்குள்ள நல்ல இது இருக்குது. ஸோ ப்ராசஸர் பற்றி பார்க்கணுன்னா ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது சிப். வந்து February மாதம் லான்ச் பண்ணுறதுனால ரொம்ப பழசுன்னு நினச்சிடாதீங்க. இவன் வந்து 7க்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுக்குறான். பர்ஃபார்மன்ஸ் AnTuTu ஸ்கோர்ஸ்லாம் 750K + 750,000 மேலே வருது. அதுவே நீங்கள் வந்து 256GB வேரியன்ட்னா அது 8,20,000 வரைக்கும் போகுது. ஆமாம். ஸோ லோயர் எண்டில் 750K ப்ளஸ் ஹையர் எண்டில் 820K கிட்ட போகுது. இதை வந்துட்டு நீங்கள் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300-400 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆமாம், 6 Gen 10 நீங்கள் வந்து பழசு நினச்சாதீங்க. ஆமாம், இப்போ தான் விட்டுருந்தாங்க அந்த ஸ்னாப்ட்ராகன் வேறு. ஸோ ஃபோனோட வெயிட்டுமே 206-7 grams அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு ஃபோன் அந்த பின்னாடி வந்து ஒரு மாதிரியா ஒரு கிராஃபைட் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி வால்பேப்பர் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்மே வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 LPDDR4X தான் கொடுத்துருக்கானுங்க. UFS 3.1. ஆமாம், 3.1 கொடுத்துருக்காங்க. 8GB. ஆனால் இதில் வந்து 12GB அவன் தரவே இல்லை. 8GB 128 தான் இருக்கு, 8GB 256 இருக்கு. ஆமா, ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஆனா ரெண்டுத்துமே UFS 3.1 கொடுத்துருக்கான். அது ஒரு பிளஸ், ஒரு அட்வான்டேஜ். ஆனா நோ NFC. எதுலையுமே அது சில ஃபோன்ஸ்ல மட்டும் தான் தெரிஞ்சு குறிப்பிட்ட மாதிரி தருவாங்க. பரவாயில்ல, நான் எல்லா பாசிட்டிவ்னு இருந்தா நெகட்டிவ்னு ஒரு 2 இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு அவங்க கடையை மட்டும் போக வேண்டியதுதான். ஆமா, இந்த ரேட்டுக்கு இது வந்து நல்ல இதுதான். எனக்கு வந்து இன்னொன்னா பெசல்ஸுமே வந்து தின்னாதான் இருக்கு. நான் வந்து பெருசா இருக்கும், பிக்சல் 7A 6A அந்த மாதிரி பெருசா இருக்கும் பெசல் நினைச்சேன். பட் இதுல இதுவா இருக்கு, பஞ்ச் டிஸ்பிளே இருக்கு. கீழே இருக்கிற அந்த பெசல் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ நோட்டீஸ் ஆகாது. ஸோ இதுலையுமே வந்துட்டு அப்புறம் பேட்ரி 80 watt சூப்பர் சார்ஜர் கொடுத்துருக்கான். இந்த நீங்கள் ஃபோன் வாங்கும்போது பாக்ஸில் வந்துட்டு ஒரு சார்ஜர், ஒரு C டைப் கேபிள், நார்மலாக ஒரு மொபைல் கேஸ் கவரு, இந்த மாதிரி அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த பர்பிள் கலர் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி. அதில் வந்து 2 விதமான கலரும் இருந்தது. பிளாக் ஒன்று, பிரிசம் பிளாக்னு சூப்பராக இருந்துச்சு பிளாக் பார்க்கறதுக்கு. சரி, இது முடிச்ச அப்புறம் எனக்கு கேமரா மெயினா 50 MP வந்து மெயின் சென்சார், 2 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 16. ஆமாம், 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங்லாம் சப்போர்ட் ஆகுது. ஃப்ரண்ட்ல வந்து 1080p 30 FPS தான் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு வந்து கலர் டெப்த்லாம் நல்லாவே இருக்கும். பட் ரொம்ப கேமரா அந்த அளவுக்கு, ஏன்னா 17K 18K பட்ஜெட்லாம் அவங்களால எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியும் அது பண்ணிருக்காங்க. கேமராவுமே அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக வந்து ஒரு 25K ஃபோனில் தர மாதிரி தரலை. ஆனால் இதில் வந்து HDR வந்து யூடியூப்லையும் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இல்லை. உனக்கு இடம் தர முடியாதுடா அப்படின்னு. பட் ஆனால் கேமரா வீடியோ எடுக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் சரியில்லை. ஆமாம், ஸ்டெபிலைசேஷன் சரி. அதே மாதிரி ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்துகிட்டு
உள்ள பார்த்தா பிக்சல்ஸ்லாம் பிரேக் ஆகுது. அந்த அந்த இதெல்லாம் வந்து கேமரா வைஸ் கொஞ்சம் ஓகேஷான கேமரா, ரொம்ப வந்து பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ்னு வேணா சொல்லலாம். ஓகேஷான ஒரு கேமரா. ஏன்னா நான் வந்து முன்னாடி ஓப்போ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயுமே எனக்கு ஓப்போ F25ல கேமரா ஸ்டேபிளே இருக்காது. ஆமா, ஓப்போ எப்பயுமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் ப்ரீமியம் ஃபோன்ஸ்ல வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுல நல்லா இது பண்ணிருக்காங்க. பட் இதுல வந்து சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கணும்னா ColorOS 15 ஆண்ட்ராய்ட் 15 மேலே பில்ட் பண்ண OS. அது அதோட அனிமேஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஃபோனு ஃப்ளூயிடாக ஆண்ட்ராய்ட் 15ல உனக்கு என்னென்ன ஏஐ வேணுமோ அது எல்லாமே இருக்கும். சர்க்கிள் சர்ச் இருக்கு, ரைட் இருக்கு, ஏஐ ரீடுன்னு சொல்லிட்டு அது இருக்கு. அதுவே ரிமூவ் பண்ணிடலாம். அதுவே வந்து படிச்சு உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணா பண்ணிடும், டிரான்ஸ்லேட் பண்ணா பண்ணிடும். அதுவும் எல்லா லாங்குவேஜ் இருக்கு, தமிழ் வரைக்கும் இருக்கு, எல்லா லாங்குவேஜ். முக்கியமா போட்டோஸ்ல என்ஹான்ஸ் 4K என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கு. அப்புறம் அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் எடுக்கிறது, பிளர் எடுக்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. இல்லை வந்து உங்களுக்கு எனக்கு இன்னொன்று என்னன்னா வந்து ஃபோனை யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. அந்த அனிமேஷன்ஸ்லாம் சூப்பராக ஒரு ப்ரீமியம் மல்டி டாஸ்கிங்குமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமாம், ப்ரீமியம் ஃபோனுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது யூஸ் பண்ணும்போது. ஆப்ஸ்மே டக்குன்னு தான் வெளில போயிட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அனிமேஷன்ஸ்லாம் செம்ம ஃப்ளூயிடாக. பட் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, நிறைய இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்குது ப்ளோட்வேர். என்னென்ன நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி அதை வாங்கி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் அது ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அதை வச்சு அவங்க வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் கேமிங் செக்மெண்ட் வந்தோம்னா மேக்ஸிமம் 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். இதில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஏன்னா இதில் வந்துட்டு புதுசாக அந்த கிராஃபைட் அந்த பேப்பர் கூலிங் சாம்பர் 6000 mm² அதை யூஸ் பண்ணதுனால உங்கள் மல்டி டாஸ்கிங்க நீங்கள் கேம் ஆடும்போது ஃபோன் ரொம்ப அந்த ஹீட் ஆகாது. அந்த ஷீட்டு கொடுத்துருக்கிறதுனால வந்து நார்மலாகவே நீங்கள் விளையாடும் போதுமே வந்து உங்களுக்கு அந்த ஹீட் தெரியல. ப்ராசஸ்மே வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து ஒரு 7 hours 8 hours நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹீட் அவ்வளோ பெருசாக தெரியல. ஆவரேஜாக ஒரு 40 degree Celsius வரைக்கும் தான் நார்மலான. இது வந்து ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்கிற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணி கம்மி. இப்போ இருக்கிற ஃபோன்ஸ்லாம் கொதிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃபைட் ஷீட்டு நல்லாவே ஒர்க் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா பேட்டரிக்குமே வந்து 5 year டியூரபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி யூஸில் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பேட்டரி வந்து ஏன்னா கிராஃபைட் பேட்டரின்றதுனால தான் இவ்வளோ தைரியமாக இவனுக்கு பண்ணுறாங்க. சிலிக்கான் பேட்டரி இந்த மாதிரி பண்ண முடியாது. புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அதனால எனக்கு ரொம்ப ஒரு நல்ல பெஸ்ட்டான மொபைல் தான் நான் சொல்லுவேன். 2 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்கான், 3 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஓவராலாக நல்ல பேக்கேஜ் தான். போதும். ஒரு 18,000க்காக என்ன பண்ண முடியும்? கேமராவில் வந்து கொஞ்சம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அதுக்கு இந்த டிஸ்பிளேல பெசல் கம்மி பண்ணியிருக்கலாம் கீழே இருக்கிறது. இது ரெண்டுமே வந்து இது பண்ணும்போது எனக்கு அது ரெண்டு மட்டும் தான் ஒரு நெகட்டிவாக தெரியுது. உங்களுக்கு 8GB 128GB வந்து 17Kல வரும். 250GB பண்ணால் அரௌண்ட் 19K வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பட்ஜெட்டுக்குமே அது நல்லா பண்ணலாம். அந்த 19Kன்னு வர்றது நம்ம வந்து ஒரு நல்ல ஆஃபர் டைமாக ஃப்ளிப்கார்ட் சேல்ஸ் டைமாக பார்த்து கார்டு ஆஃபர். ஆனால் இப்போவே உங்களுக்கு 1000 rupees. ஆனால் April 25 வரைக்கும் தான் வேலிட்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீடியோ போடும்போது டேட்டு முடிஞ்சிடும். ஆமாம். ஸோ வந்து பரவாயில்ல. ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் சேல் ஏதாவது ஒரு சேல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1000 rupees 1500 கார்டு ஆஃபர் போச்சுன்னா 18,000 17.5 வாங்கினீங்கன்னா அந்த 256GB வேரியன்ட் நல்ல ஒரு பையாகவே இருக்கும். எஸ். ஸோ ஓவராலாக இதுதான் இந்த ஃபோனு. ஓப்போ K13க்கு இவ்வளோதான் இப்போதைக்கு இவ்வளோதான். ஆமாம், நீங்கள் ஏதாவது யாராவது வாங்கினீங்க இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வாங்கின இருப்பானுங்க, அவங்ககிட்ட வந்து ரிவ்யூ போடுறோம். இது ஓகே. நான் பெரிய ப்ராசஸர்லாம் பார்க்க மாட்டேன், கேமராலாம் பெருசாக செல்ஃபி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் செல்ஃபி நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது. இல்லை சொல்கிறேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு ஃபோனுன்னு ஒன்று இருந்தால் போதும், 2 நாளைக்கு சார்ஜ் அப்படியே இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு சூப்பரான ஃபோன். ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல பெஸ்ட் மொபைல் தான். ஆமாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபா. பாய் பாய், டாட்டா, குட் பாய், கயா.